அனைவருக்கும் வணக்கம். இஎம்ஐஎஸ்ஸில் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு தற்போது புதிய முறை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக அந்த சார்ந்த பள்ளியிலிருந்து காமன் பூலுக்கு அனுப்பி எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அந்த ஸ்கூலில் போய் காமன் பூல் அட்மிட் பண்ணிக்குவாங்க. தற்போது டீச்சர் அவருடைய லாகினில் போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெக்வஸ்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எம்இஸ் வெப்சைட்டோட உங்களுடைய ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும். அது லாஸ்ட்டாக ஸ்கூல் பார் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோ டேட்டா ஃபவுண்ட் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் புதுசாக ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு ஆட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் பார் ஆஃபீஸ்னு கேட்குறாங்க. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபராக ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்குறாங்க. ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல்னு கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. அந்த இடத்துல டவுன்லோட் கிளிக் பண்ணி எந்த மாவட்டத்துக்கு மாறுதல் பெற்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் அப்படிங்கிறதுல எந்த பிளாக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினீங்களோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினீங்களோ அந்த ஸ்கூலை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டெசிக்னேஷன் கேட்குறாங்க. அந்த இதை கிளிக் பண்ணி என்ன டெசிக்னேஷனோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நிறையா டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்லோட் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் எதாவது இருந்தால் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதே போல் ஒரு பள்ளியிலேருந்து வேறு பள்ளிக்கு எம்இஸ்லேருந்து டீச்சரோட அந்த ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கு டீச்சர்ஸ் அவங்களுடைய லாகினில் போயிட்டு இதே போல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இந்த ரெக்வஸ்ட்டை டிஸ்ட்ரிக்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட பள்ளியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.